அனைவருக்கும் வணக்கம். ஜெயமோகனோட குறு நாவல்கள் லங்கா தகனம் தலைப்பு தொடருது. 4-5 பேர் சிரித்தாங்க. சிரிக்கிற விஷயம் இல்லை என்றார் ஒரு தாத்தா. கதகளி தெய்வீகமான ஆட்டம். ஆடி ஆடி மனித உடம்பிலேயே பஞ்சபூதங்களோட அத்தனை அசைவுகளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீரின் சுழிப்பு, நதியின் வேகம், கடல் அலையோட எழுச்சி, தீயோட கதகதப்பு, இடி மின்னல் உக்ரம், மரங்களின் அசைவு, மிருகங்களோட பாய்ச்சல், சலன வடிவான அன்னமய லோகத்தின் அடிப்படை சாரம் முழுக்க மனிதனின் உடம்புல அசைவால் உருவாக்கப்படுது. பிரபஞ்ச சக்திகளின் மீட்டலுக்கு மனித உடம்பு விட்டுத்தரப்படுது. ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு மூர்த்தி உண்டு. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் அதுக்குரிய மூர்த்தி உண்டு. நாம் அந்த மூர்த்தியோட வேடம் போட்டு ஆடுறோம். அப்போ மூர்த்தியோட சாநியத்தியம் மேடையில் வருது. மனந்தொட்டு ஆடினவங்களுக்கு தான் தெரியும் சொல்கிறது. உண்மை என்றார் ஒருவர். நானே பலமுறை அந்த மாதிரி உணர்ந்திருக்கேன். ஆனால் மேடையில் கண்காணாதபடி நம்மோட இருக்கிற மூர்த்திக்கும் நமக்கும் இடையே ஒரு சின்ன தூரம் இருக்குது. அதுதான் நமது சுய ஞாபகம். நான் யார்? நான் பாலேடத்து குட்டப்பம் இல்லை, ஆளூர் அச்சன் மடத்தில் ராவண வேஷம் போட்டு ஆடுறேன் என்கிற ஒரு உள் ஞாபகம். இது நடிப்பு என்று நம்ம உள்மனம் சொல்லிகிட்டே இருக்கும். எத்தனை ரௌத்ரமாக ஆடினாலும், கருணரசத்தில் மெய் மறந்து உருகினாலும், இந்த சுய உணர்வோட ஒரு சொட்டு நமக்குள்ளே எப்போதுமே இருக்குது. அது ஏன்? ஆட்டக்குறை என்றார் ராமன் பிள்ளை. அதே தான். ஒருபோதும் நம்ம ஆட்டம் பூரண வடிவம் பெறுறது இல்லை. அடவுகளில் மயிரில் அளவு தாளம் வேறு தவறுது. முத்திரையில் ஒரு தளிரோட ஒரு ரோம அசைவளவுக்கு லயம் தவறுது. உடல் சொல்வதை கண் சொல்ல ஒரு வினாடி பிந்தி விடுது. கண்ணும் உடலும் சொல்வதுடன் மனம் என்று ஒரு சிறு ஞாபகம் தடையாக இருந்து விடுது. ஆட்டக்குறை தீர்ந்தால் ஆட்டம் அநேகமாக எவருக்கும் சாத்தியமாவதில்லை. 1000ல் ஒருவருக்கு, 1,00,000ல் ஒருவருக்கு தான் அது சாத்தியமாகுது. அது ஒரு வரம், ஒரு பெரிய சாபமும் கூட. காரணம் பூரணம் என்றால் முக்தி என்று பொருள், முற்றுப்புள்ளி என்று பொருள். பிறகு பின் திரும்புதல் இல்லை. அது ஒரு சங்கல்பந்தான் என்றார் பத்மநாபன் நாயர். பூரண நிலை என்பது எந்த ஆட்டத்துக்கும் இல்லை. அப்படி சொல்லாதே பத்மநாபா, முன்னோர்கள் மூடர்கள் இல்லை என்றார் கிழவர். முன்னோர்களின் ஒரு கனவு அது, அவ்வளவுதான். அக்னி வேஷம் போட்டு மேடையில் பூரண அடைந்தவன் எரிந்து போய் விடுவானா என்ன? எரிவான், எரிந்திருக்கிறான். பத்மநாபன் நாயர் சிரிப்புடன் தலையசைத்தார். ஒன்னாலும் என்னாலும் முடியாது பத்மநாபா. அதற்கு கலையை தவமாக்க வேண்டும். இடைவெளியின்றி சாதகமே செய்யணும். உடல் யோகத்தில் காயப்பூரணம் அடைஞ்சு அப்பழுக்கற்றதா மாறணும். நாமெல்லாம் தொழில்முறை நடிகர்கள். பலவித வேடங்களை மாற்றி மாற்றி போடுறோம். வேடம் போட்ட பிறகு சிறிது மூர்த்தி சாநியத்தியம் வருது. இது அப்படியல்ல. ஒரு மூர்த்தியை அள்ளும் பகலும் தியானித்து உடலுக்குள்ளே ஆவாகனம் பண்ணி நிறைத்து கொள்ளணும். அடவு முத்திரையும் சாதகமும் செஞ்சு ஆட்டக்குறை தீர்ந்து பூரணத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கணும். உண்மைதான், பூரண நிலை எளிதில் வர்றதில்லை. சில நொடி நேரம் ஒரு ஸ்பரிசம் வந்து போகும். ஆனால் அந்த க்ஷணம் வாய்த்து விடுது. அது எப்படி, எப்போது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதன் பிறகு மேடையில் ஆடுவது நடிகன் அல்ல, அந்த மூர்த்தியே தான். அந்த உடலில் உள்ள ஆத்மன் அல்ல, அகண்ட சச்சிதானந்த பிரம்மத்தின் ஒரு துளியான மூர்த்தி தான். அதன் பிறகு நடிகன் திரும்பி வருவது இல்லை. பத்மநாபன் நாயர், ஆசானே, இது ஒரு பிரமாதமான கற்பனை தான், ஆனால் சற்று அதீதமானது என்றார். கிழவர் சட்டென்று முகம் சுருங்கி, உன் தலைமுறைக்கு இது புரியாது பத்மநாபா என்றார். அவருக்கு அதிகம் பேசியதனால் மூச்சிறைத்தது. அப்படியானால் அவருக்கு அதே கதி வந்துவிடும் என்கிறீர்களா என்றார் குடுமிக்காரர். யார் கண்டது? அவன் நடையும் முகமும் ஏதோ வித்தியாசமாக இருப்பதைத்தானே காட்டுகின்றன. 40 வருடங்களாக அனுமனை உபாசனை செய்கிறவன் அவன். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிட்டால் வேஷக்குறை வைத்தால் போயிற்று என்றார் தூரத்திலிருந்து ஒருவர். அதுதான் வைக்கிறாமே. கண்ணுக்குட்டி கூட ஒரு சம்பிரதாயமா என்றார் வைத்தியர். பூரணத்துக்கான வெறி இவர்கள் அதை அழுத்தி விடுவாங்க. இந்த மாதிரி பிறவிகளை நம்பவே முடியாது. அவனுக்கு தெரியாமல் இன்னொரு குறையை எங்கேயாவது மறைவாக வைத்து விட்டு வைத்தியரே என்றார் கிழவர். எல்லாம் வெட்டி பேச்சு என்றார் பத்மநாபன் நாயர். அப்படி சொல்லிட முடியாது பத்மநாபன் நாயரே. மூர்த்தி இருக்கிறதோ இல்லையோ, பரிபூரணத்தை அடைந்து விட வேண்டும் என்ற வெறி நிச்சயம் இருக்குது. மேடையில் உயிர் விட வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தால் நாம் என்ன செய்ய முடியும்? அதுக்கு வேஷக்குறை என்ன செய்யும்? ஒரு நம்பிக்கை தான். அன்றிரவு நாம் தூக்கம் வராமல் தவித்தேன். அடிக்கடி உடம்பு தூக்கி வாரி போட்டது. நிலவு சன்னலில் நெல்ல சட்டமாக என் படுக்கை மீது சரிந்திருந்தது. வெளியிலிருந்து வந்த குளிர்காற்று என்னை அழைப்பது போல இருந்தது. சிறிது நேரத்துக்குள்ளே அந்த பிரம்ம பெருகி உண்மையிலேயே யாரோ அழைப்பது போல் இருந்தது. எழுந்து வெளியே பார்த்தேன். தூரத்தில் கோயில் முற்றத்து ஆலமரத்தோட கிளைகள் காற்றில் ஆடுவது தெரிந்தது.
எனக்குள்ள பீதி குளிர் போல பரவியது. கண்களை மூடிக்கொண்டவனா உள்ளே ஓடிட்டேன். நன்றி. அடுத்த பாகம் தொடரும்.